அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்தர்தாசன். 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி நடைபெற்ற குரு பெயர்ச்சியை முன்னிட்டு அந்த குரு பெயர்ச்சியால் சிம்மம் ராசி மற்றும் சிம்மம் லக்கணத்திற்கு என்ன விதமான லாபகரமான விஷயங்களெல்லாம் நடக்கும், பாதகமான விஷயங்கள் இருந்தால் அந்த பாதகமான விஷயங்களை லாபகரமாக மாற்றிக்கொள்வதற்காக என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும், என்ன விதமான கோவில்களுக்கு போகணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு தெளிவான பதிவு. இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதிடம் தொடர்புடைய சந்தேகங்கள், ஆலோசனைகள் தேவைப்படுபவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியில் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம்னா, ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை விடுத்ததும், தீதில் ஒரு 3 வாலி பட்டமிழந்து போம்படியானதும், ஈசன் ஒரு 10 தலையோட்டினில் இறந்துண்டதும், தர்மபுத்திரர் 4 வனவாசமப்படி போனதும், சத்தியமாமுனி 6 காலிலே தலை பூண்டதும், வன்மையற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும், மண்ணுமா குருசாரி மாமணி வாழ்விலாதுரும் என்பவே. அதாவது 1, 3, 10, 4, 6, 12 ஆகிய இடங்களில் குரு பகவான் இருந்தால் சில பாதகமான பலன்களை கொடுப்பார் அப்படின்றது தான் இந்த பாடலுக்கு உண்டான விளக்கம். அப்படி இருந்தால் கூட பொத்தாம்பதுவாக நம்ம அப்படி பார்க்க வேண்டாமே என்பது தான் என்னுடைய கருத்து. இப்போ சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 10ஆம் இடத்துல வந்துட்டார். இப்போ 10ஆம் இடத்துல வந்த குரு பதவியை இழக்கிற பாது செய்வாரா, செய்யக்கூடிய தொழில்களில் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாரா, அல்லது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்பில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு, இப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நம்ம வெளியிடுறோம். அந்த 10ஆம் இடம் என்பது ரிஷபம். சிம்மம் ராசிக்கு 10ஆம் இடம் ரிஷபம். இந்த ரிஷபம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அப்போ சுக்கிரனுடைய வீட்டுக்குத்தான் குரு பகவான் வந்திருக்கிறார். அப்போ இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அவர் கெடுக்க மாட்டார். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சிம்மம் ராசிக்கு சுக்கிர பகவான் நல்லது தான் செய்வாரே தவிர கெடு பலன்களை, தீய பலன்களை செய்ய மாட்டார். அப்போ 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் கெடுத்துருவார், பதவிக்கே ஆபத்து வரும்னு சொல்கிறாங்களே. நான் அரசியலில் இருக்கனே, இப்போ தானே எனக்கு ஒரு பதவியே கிடைச்சிருக்கு, இந்த குழப்பங்கள் வேண்டாம் என்பதற்கு தான் இந்த பதிவு. என்ன காரணத்தினால குழப்பம் வேண்டாம்? குரு பகவான் இருக்கின்ற இடத்தை கெடுத்து விடுவார் என்றால் கூட அவர் இருப்பது இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானுடைய வீட்டில் இருக்கிறார். சரி, கெடுத்துருவார்னே ஒரு சந்தேகம் வச்சுப்போமே. அப்போ 9ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருக்கும் பொழுது நமக்கு என்ன அள்ளி அள்ளி கொடுத்துட்டாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. சிம்மராசியை சேர்ந்தவர்கள் மற்றும் சிம்மம் லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு கடந்த ஒரு வருட காலத்தில் 9ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருக்கும் பொழுது எந்த விதமான பெரிய அளவிலான நல்ல பலன்களையும் செய்யவில்லை. பாதிப்புகள் இல்லாமல் பார்த்துட்டார், அவ்வளோதான். அதை எப்படி சொல்லுவாங்க, அன்னைக்கு வண்டி ஓடுச்சுங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க. அப்போ ஓடியவனுக்கு 9ஆம் இடத்துல குரு. நம்ம என்ன பண்ணோம், கடந்த காலகட்டத்தில் ஓடணும், ஒரு பெரிய தேடுதலை நோக்கி ஓடினோம். ஓடி அதற்கு கேள்விக்குறியோடு தான் இருக்கிறோமே தவிர அதற்குண்டான விடையை நாம் பெறவில்லை. இந்த குரு பகவான் பெற்றுத்தரவில்லை. அப்போ குரு பகவான் 9ஆம் இடத்துல செவ்வாயினுடைய வீட்டில் தானே இருந்தார். அப்போ நமக்கு நல்ல விதமான பலன்கள் கொடுக்கவில்லை. சரி, இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசை புத்தியின் அடிப்படையில் அந்த தசையும் புத்தியும் உங்களுக்கு வலுவானதாக இருந்தால் இனிமேல் வரக்கூடிய காலம் போர்க்காலம் என்பதை மாற்றி பொற்காலம் அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். பொற்காலமான யோகமான ஒரு அற்புதமான காலம் வரும். இன்னமும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கடந்த 12 வருடங்களுக்கு முன்பு நாம் எப்படி இருந்தோமோ அது போன்றதொரு அசாத்தியமான துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டங்களிலே வந்து சேரும். அப்போ 12 வருஷத்துக்கு பிறகு ஒரு ராஜ வாழ்க்கை இருக்கா? ஆமாம், இருக்குது. எப்படி இருக்கும்? அதுதான் சொல்லிட்டேனே. குரு பகவான் சுக்கிரன் பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால் உங்களை கெடுக்க மாட்டார். அவர் பார்க்கிறது தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை போய் பார்க்கிறார்.
அவர் 2ஆம் இடத்தை போய் பார்க்கின்ற காரணத்தினால இது நாள் வரைக்கும் தன்னுடைய குடும்பத்தினருடைய தேவைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். நாம் சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுவதற்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். நாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். குடும்பத்தில் குதூகலம், சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி இது எல்லாமே அடுக்கடுக்காக அணிவகுத்து நிற்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது மட்டுமல்ல, தாயாருடைய வழி மற்றும் தாய் மாமனுடைய வழியில் நல்ல நல்ல தகவல்கள் வந்து சேரும். மனக்கசப்பு காரணமாக சற்றே ஒதுங்கி இருந்தவர்கள் கூட வந்து ஒட்டி கொள்வார்கள். அப்போ என்ன நடக்கும்? பதவி ஏதோ ஒன்று புதுசாக கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். எதனால் பதவி கிடைக்க போகுது? நம்மளுடைய 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் செவ்வாய் பகவானுடைய வீடு. செவ்வாய் என்பது ராஜ பதவிகளை நமக்கு கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய அற்புதமான கிரகம். அப்போது இது நாள் வரைக்கும் வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணணும், அல்லது புதுசாக கட்டணும், அல்லது கட்டினது பாதியிலே நிற்கிது, இதிலெல்லாம் முற்றுப்புள்ளி இருந்துச்சு இல்லையா, அந்த குழப்பங்களெல்லாம் நீங்கி, தடுமாற்றங்கள்லாம் நீங்கி, புதிய வீடு கட்டுவதற்கு, கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கு, இருக்கிற வீட்டை மாற்றி திருத்தி அமைத்து கொள்வதற்கெல்லாம் ஒரு அற்புதமான யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கிறது. 6ஆம் இடத்துல போயிட்டு பார்க்கிறாரே குரு பகவான். ஆமாம், 6ஆம் இடத்துல போயிட்டு இந்த குரு பகவான் பார்க்கறதுனால தான் கூடவே இருந்தவர்கள் கூட, குழி பறித்து கொண்டு வந்தவர்கள் கூட யாருன்னு சொல்லி தெரியாமல் ஏமாந்துட்டு இருந்தீங்க கடந்த காலகட்டங்களில். அந்த துரோகிகள் உங்களை விட்டு ஒருத்தர் 2 பேர் ஒட்டியிருந்தானே, அவனும் இந்த காலகட்டங்களில் உங்களை விட்டு வெளியேறி விடுவான். ருணம், சத்ரு, ரோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை போயிட்டு குரு பகவான் பார்க்கறதுனால திடீர் யோகங்கள் வந்து சேரும். ராஜ்யம் ஆள்வதற்கு தேவையான அளவிற்கு ஒரு பெரிய அளவில் கௌரவ பதவிகள் வந்து சேரும். நாம் இது நாள் வரைக்கும் நினைத்து 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 திட்டம் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த திட்டங்களெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகிறது. சரி, இதனால் நாம் கோவிலுக்கு ஏதாவது போயிட்டு பரிகாரங்கள் ஏதாவது பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக பரிகாரங்கள் செய்தே தீர வேண்டும். எதுக்காகனா, தனஸ்தானத்தை போயிட்டு குரு பகவான் பார்த்தால் கூட நம்மளுடைய வரவை மீறி செலவாகிடக்கூடாது, அந்த செலவு தண்டமாகிடக்கூடாது. சரி, பதவிகள் கிடைக்க போகுது. கிடைக்கக்கூடிய பதவி நாம் எதிர்பார்த்த நம்முடைய தகுதிக்கு ஏற்ப உண்டான ஒரு பதவியாக இருக்கணும். சரி, இதையெல்லாம் நம்ம நிலை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வழிபாடு பண்ணலாம். என்ன விதமான வழிபாடு பண்ணலாம்? சபரிமலை ஐயப்பனை சாஷ்டாங்கமாக அவருடைய காலை பிடிச்சுக்கிறது தான் ஒரு அற்புதமான வழிபாடு. ஆனால் சபரிமலை போகணும்னு சொல்கிறீங்களா? வாய்ப்பு கிடைப்பவர்கள் சபரிமலை சென்று ஐயனை தரிசித்து வாருங்கள். வாய்ப்பு கிடைக்காதவர்கள் என்ன பண்ணலாம்? உண்மையான கன்னிய சாமிகள் இருக்காங்க இல்லையா, ஐயப்பன் கோயிலுக்கு முதல் முறையாக மாலை போட்டு விரதம் இருந்து போகணும்னு இருக்கக்கூடிய கன்னி சுவாமிகளில் சில சாமிகளை நம்ம உண்மையான சாமியாக பார்க்குறோம்ல. விரதம் அப்படின்னா அந்த விரதத்தை விரதமாக இருக்கணும். புகை பிடிக்கக்கூடாது, மாது இருக்கக்கூடாது, அசைவம் இருக்கக்கூடாது. ஒரு விரதம்னு சொன்னால் அது என்ன அனுஷ்டானமோ, அந்த என்ன ஆச்சாரமோ அதன் பிரகாரம் இருக்கக்கூடிய கன்னிமார் சாமிகளை அழைத்து வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து, அவர்களுக்கு என்ன வயது, ஒரு 7 வயது குழந்தை இப்போதான் மாலை போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு 7 ரூபாய் காணிக்கை வைத்து, வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கொடுத்து அதில் 7 ரூபாய் காணிக்கை வைத்து அவர்களுக்கு அன்னதானம் செய்து வஸ்திர தானம் செய்து வழிபடுவது இந்த காலகட்டத்தை பொற்காலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு சபரிமலை ஐயப்பன் வழிவிடுவார், அருள் புரிவார். இதுதான். அப்போ அந்த ஐயப்பன் வழிபாடு மட்டும் போதுமா? கண்டிப்பாக சபரிமலை ஐயப்பனுடைய வழிபாடு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் இழந்த சாம்ராஜ்யத்தை மீண்டும் உருவாக்கி கொடுத்து ஒரு பொற்காலத்தை உருவாக்கி தரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. குடும்பம் எப்படி இருக்கும்? குடும்பத்தில் விடுபட்டு போன சந்தோஷம் மீண்டும் வரும். இப்போ ஒரு மனிதனுக்கு எத்தனை கோடியாக பணம் இருந்தால் கூட அந்த மனிதனுடைய மிக அத்தியாவசியமான தேவை என்ன? உடம்பில் ஆரோக்கியம் வேணும், மனசில் தெம்பு வேணும்,
நிம்மதி வேண்டும். அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். நோய் இல்லாத உடம்பு கிடைக்கும். மருத்துவ செலவிலிருந்து விடுதலை கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது, மனம் விட்டு பேசுவது போன்ற யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. தாயார் வழியில் மட்டும் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. தாயாருக்கு ஏதாவது நோய் பிரச்சனை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உடனடியாக அதற்குண்டான கைதேர்ந்த மருத்துவர்களை போய் பார்த்து மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வேறு என்ன பண்ணலாம்? புதிய வீடு கட்டுறது நல்ல நாள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய தசை புத்தியின் அடிப்படையில் யோகமான காலகட்டத்தில் எந்த பக்கத்தில் வாசல் வைக்கணும், என்றைக்கு பூமி பூஜை போடணும், இதெல்லாம் பண்ணிவிட்டு அற்புதமான கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம். அரசியலில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பதவி வந்து சேரும். கூடுதல் கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுக்கு உண்டான பொறுப்பை நீங்களே செய்வது, மற்றவர்களிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைக்காமல் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்களே செய்வது வெற்றியை தரும். மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கண்டிப்பாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மற்றபடி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? மிக அற்புதமான யோகமான காலகட்டமாக இருக்குது. நான் சொன்னது இப்படியெல்லாம் இருக்குது, இது கண்டிப்பாக நடக்கும் என்பதை உங்களுடைய அனுபவத்தில் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.